தாத்தா, இந்தாங்க தாத்தா, பாலை குடிங்க. எம்மாடி சரளா, நான் பாலை குடிச்சிட்டேம்மா. உன் புருஷன் தான் கொண்டு வந்து கொடுத்தான். அப்படியா? அவர் கொண்டு வந்து கொடுத்தாரா? சரி தாத்தா. இல்ல, இந்த வஞ்சரம் போட்டுக்கிட்டு இருந்தா அதான் உங்களுக்கு தான் போடுறான்னு நினைச்சேன். ஒருவேளை அவளுக்கே அவ போட்டு குடிக்கிறதுக்காக போட்டுட்டு இருந்தாலோ? நான் தான் அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்துட்டேன் போல. சரி தாத்தா, நீங்க படுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் வேணுமா? இல்லம்மா சரளா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏதாவது வேணும்னா உன்னை கூப்பிடுறேன். சரிங்க தாத்தா, நாங்களும் ஹால்ல தான் படுத்திருக்கோம். ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிடுங்க. சரிம்மா கண்ணு. படுத்துக்கோங்க தாத்தா. தாத்தா, ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா எழுப்புங்க. ஹால்ல தான் இருக்கேன். சரி, நான் போறப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு போறேன். சரிம்மா. பூவே பூச்சூடவா, பூவே பூச்சூடவா. ஐயோ, என்ன இந்த மனுஷன் தரையில படுத்திருக்காரு? இவ்ளோ குளிர் வேற அடிக்குது. யோ யோ மனுஷா, இந்திரியா. யோ என்னடி? யோ மனுஷா, எதையுமே விரிச்சு போடாம இப்படி தரையில படுத்திருக்க. சிலு சிலுன்னு உடம்பெல்லாம் ஏறுயா? சளி பிடிச்சுக்க போதே. என்னது? சளி பிடிச்சுக்குமா? ஆமாயா, தரை எவ்வளவு சிலு சிலுன்னு இருக்கு. இதுல போய் படுத்து கிடக்குற. ஏதாவது விரிச்சு போட்டு படுத்தா என்ன? ஏண்டி, எப்போதும் நம்ம வீட்டுல தான் போய் தூங்குவோம். இன்னைக்கு சரி தாத்தாக்கு துணையா இருக்கிறதுக்காக இந்த வீட்டுல தூங்குறோம். நம்ம வீட்டுல எல்லாம் என்ன தரையில விரிச்சு போட்டா படுப்போம்? யோ, நம்ம வீட்டுல கைத்து கட்டல நீ படுத்துக்குவ. நானும் பிள்ளைங்களும் தரையில படுத்துக்குவோம். நாங்க விரிச்சு போட்டு தானே படுப்போம். கைத்து கட்டல வாசல்ல போட்டு தண்ணி தூங்குறேன். அம்புட்டு பணியில தூங்குறேன். அப்பெல்லாம் ஒண்ணும் ஆவாத உடம்பு இந்த தரையில படுக்கவும் தான் ஆகுதாக்கும். நீ சொன்னா எங்க கேட்க போற? சரி, இந்தா பால் குடிக்கிறியா? பாலா? உனக்கு தான் நைட்டு பால் குடிக்கிற பழக்கமே இல்லையே. நீ என்ன புதுசா பாலெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டி, நம்மள நம்பிதான் இந்த வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பாலெல்லாம் ஆத்தி கொண்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்க. யோ யோ யோ, இரியா. நான் ஒண்ணு எனக்காக பால் ஆத்தி கொண்டு வரல. இந்த வஞ்சரம் இருக்கா இல்லையா, அந்த நெட்ட குக்கு, அவதாயா தாத்தாக்கு பால் குடுக்கணும்னு ஆத்திக்கிட்டு இருந்தா. நான் போய் கேட்டேன். தாத்தாக்கு ஆல்ரெடி நீயே பால் கொடுத்துட்டேன்னு தாத்தா சொன்னாரு. அதான் இந்த பாலையே வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம குடிச்சிடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? அப்படிதான். குடிக்கிறியா? நீ குடிச்சிட்டு குடிசரலா. இதுலயே கொஞ்சம் தாயா இருக்கு, குடி. நீ தான் இந்த வீட்டுக்கு மாங்கு மாங்குன்னு மாடு மாதிரி உழைக்கிற. நீ குடிச்சிட்டு தெம்பாரு. நீ மட்டும் என்ன பட்டு படுத்தா தூங்குற? நீயும் தானே வேலை செய்யற. சரி, நீ பாதி குடி, நான் பாதி குடிக்கிறேன். சரியா? எங்க போனா இவ? அடியே, என்னடி மேலே ஏறி உட்கார்ந்துருக்க? யாரும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், கீழே இறங்குடி. யோ யோ யோ, என்னையா பண்ண? நானு சோஃபால தானேயா உட்கார்ந்தேன். நம்மள அதுல உட்காரலாமா? நீ பாட்டுக்கு ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்க. இறங்குடி கீழே. யோ, அம்மா இருக்கும் போதே நீங்க உட்கார சொல்லுவாங்கயா. நான் தான் உட்கார மாட்டேன். இப்பதான் யாரும் இல்லல, சும்மா உட்கார்ந்துதான் பாக்குறேனே. இதெல்லாம் தப்புடி. எது சோஃபால உட்காரதா? யோ, நம்மள நம்பி இவ்ளோ பெரிய வீட்டையே விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு சோஃபால உட்கார்ந்தது போய் இம்பிட்டு பெருசா சொல்ற? அதெல்லாம் நம்ம உட்காரலாம், தப்பில்ல தப்பில்ல. என்னையா சிரிக்கிற? இல்ல, நீ இப்படி மேல உட்கார பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரலா. அப்படியா இருக்கு? ஆமா, ராணி மாதிரி இருக்கு. ஐயடா. சரி, நீ பாட்டு பாடி நான் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. எங்க எனக்காக ஒரு பாட்டு பாடு. பாட்டு தானையா? உனக்கு இல்லாத பாட்டா? பாடிடுவோம். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடமாறிடாதே. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. நாள்தோறும் நெஞ்சில் தினம் ஏந்தும் தேனே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பாடு. பூவே செம்பூவே. பூவே செம்பூவே உன் வாசம் வரும். வாசல் என் வாசல் ஒரு பூங்காவனம். சரளா, உன் குரலை கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு சரளா. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. யோ யோ, உலகத்திலே பொண்டாட்டி குரல் நல்லா இருக்குன்னு சொல்ற மொத புருஷன் நீயாதாயா இருப்ப. சரி சரளா, பாலை குடி, குடிச்சிட்டு படிக்கலாம். சரிங்க. பால் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, என்னவோ ஒண்ணு குடிப்போம். யோ மனுஷா, இந்தாயா நீ குடி. யோ, என்னையா
பால் குடிச்ச அடுத்த நிமிஷமே தூக்கமா வருது. ஆமா சரளா, எனக்கும் தூக்கம் தான் வருது. சரி வா, வந்து படுவா. யோ யோ யோ, இன்னைக்கு ஒரு நாள் இந்த மெத்தையிலே படுத்துக்கிறியா? ஏய், அதெல்லாம் ரொம்ப தப்புடி. யோ, ஆசையா இருக்கியா? ஆசையா இருக்கா? சரி படுத்துக்கோ. காலையில யாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிரு, சரியா? யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்கடி. சரியா, எந்திரிச்சுக்கிறேன். சரி படு. ஹை, என்ன மெது மெதுன்னு இருக்கு. சரளா, நல்லா தூங்குமா? நான் தூங்கிக்கிறேயா, நீயும் படுத்து நல்லா தூங்கு. சரிம்மா. அப்பா, ரெண்டும் நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. இதுதான் கரெக்டான டைம். எப்படியும் நம்ம தூக்க மாத்திரையை கலக்கின பாலை இந்த சரளா அந்த தாத்தாக்கு கொடுத்திருப்பா. அந்த கிழவனும் அதை குடிச்சிட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். எப்படியும் நாளைக்கு மத்தியானம் தான் அவன் எந்திரிப்பாரு. அதுக்குள்ள எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த கிழவனோட ரூம் அங்கிட்டு தானே இருக்கு. என்னது இவ்வளவு வேகமா அடிச்சிருக்கோம்? இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இவனுங்களும் ஏதாவது தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சிட்டானுங்களா? என்னவோ, நம்மளுக்கு வசதி தானே. அப்பாடியோ, எந்திரிக்கல. தாத்தூக்கு செம்ம தூக்கம் போல. அதுதான் எனக்கு வேணும். வட்டி, நேரா போற, பீரோவை உடைக்கிற, உள்ள இருக்கிற பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடுற. காசு, பணம், துட்டு, மணி மணி, காசு, பணம், துட்டு, மணி மணி. என்ன சத்தம் அது? அடியாத்தி, எம்பிட்டு காசு, எம்பிட்டு நகை, எம்பிட்டு சொத்து பத்திரம். ஐயோ, இதெல்லாம் ஆட்டைய போட்டா என் 2-3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடும் போலயே. கீச்சு கீச்சுன்னு எங்கேயோ சத்தம் வருது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையே. இதெல்லாம் இப்பவே ஆட்டைய போடணும். சரி, லைட்ட போட்டு பாப்போம். ஏதாவது எலி இல்லனா பெருச்சாலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போட்டுருவோம். யார் அது? ஏய், ஐயோ, போச்சு போச்சு. யார் அது ஓடுறது? நில்லுங்க. என்னது இது? பீரோ திறந்து இருக்கு. யாரு? யாரோட குரல் இது? யாருதுன்னே தெரியலையே. சரி, நாளைக்கு காலையில யாருன்னு பாப்போம். என்கிட்டயே வம்பிழுக்கிறாங்களா? என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில வச்சுக்கிறேன். என்னங்க? என்னம்மா? நான் எப்படி இருக்கேன்? இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? இது என்ன கேள்வி? வேதா, நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவையும் உனக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. கோவிலுக்கு அழகா லட்சணமா கிளம்பி இருக்க. சரி வேதா, காலையில ஜூஸ் குடிச்சியா? அப்புறம் இட்லி கொடுத்தனே, சாப்பிட்டியா? மாத்திரை போட்டியா? அடடடடடா, போதும் போதும். இதோட 1000 வாட்டி கேட்டுட்டீங்க. நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லம்மா, நம்ம கூட பசியில இருந்துக்கலாம். ஆனா வளர்ற குழந்தை பாத்தியா, உன்னை நம்பி உன் வயித்துக்குள்ள இருக்கு. நம்ம தானே பத்திரமா பாத்துக்கணும். அதோட அப்பா பத்திரமா பாத்து பாருன்னு அதுக்கே தெரியும். எந்த கவலையும் அதுக்கு கிடையாது. நீங்க தான் சூப்பரா பாத்துக்கிறீங்களேங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் தான். இங்க பாரு, கோயிலுக்குள்ள இருக்கோம், பசிக்கும், நம்ம எப்படிதான் சாப்பாடு கேட்கறது அப்படிலாம் யோசிக்காத. கோவிலுக்குள்ள வரும்போதே பக்கத்துல கடை எல்லாமே பார்த்து வச்சுட்டேன். நீ பசிக்குதுன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆமா, இப்ப எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அத்தா பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். போலாமா? ஆதி இன்னும் வரல, அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சபா, எங்க அவன் என்ன வழி தெரியாத குழந்தையாங்க? அவன் வந்துருவான், வாங்குங்க. இரு, அவனும் வரட்டும். அவனுக்கு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தேன். இத போடுறானா இல்ல பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வரானா நான் பாக்கணும். அந்த சட்டையும் வேஷ்டியும் அவனுக்காக ஆசையா எடுத்தது. எப்போதுமே போடவே மாட்டான். அதான் நான் கொடுத்துருக்கேன்ல, போடுறானான்னு பாப்போம். உங்க தம்பி உங்களை அண்ணனே ஃபர்ஸ்ட் கூப்பிட மாட்டாரு. உங்க மேல மரியாதையே கிடையாது. இதுல அவர் நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வர போறாரா? என்னவோ கனவு கண்டிட்டு இங்கே நில்லுங்க. என்னங்க, உங்க தம்பி வந்துட்டாரு. என்னங்க? என்ன? உங்க பொண்டாட்டிய கூட நீங்க இப்படி ரசிச்சதில்ல. உங்க தம்பி என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டி, என் தம்பியை தானடி பார்த்தேன். நான் ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரி இப்படி பேசுற? ஐயோ, உங்க தம்பியை நீங்க பார்த்ததே இல்லையா? இன்னைக்குதான் முத வாட்டி பாக்குறீங்களா? என்னங்க, அதெல்லாம் வீட்ல போய் நல்ல குறுகுறுன்னு பாருங்க. இப்ப நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. என்ன விஷயம்? என்னங்க, நேத்து நம்ம பேசணும்ல, அந்த விஷயத்த உங்க தம்பி கிட்ட கேளுங்க.
ஐயோ என்னடி பேசணும்? அதாங்க உங்க தம்பி கல்யாணத்தை பத்தி. அவன் கூட கல்யாணம் பண்றதுக்கு இவ்ளோ துடிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீ ஏன் இப்படி துடிக்கிற? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அத பத்தி? ஹே, இந்த டயலாக் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தானே சொல்லுவாங்க. நீ என்ன மாத்தி சொல்ற? பழமொழிய மாத்தி 10 வருஷம் ஆச்சு. இது கூட உங்களுக்கு தெரியலையா? பசங்கங்க கெட்டு போயிருவாங்க. இவனை இப்படி பயமுறுத்துறா? இருடி கேக்குறேன். டே, நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷமா? நல்லா இருக்குடா. ஆமா, நிம்மதி எங்கடா? நான் என்ன கேட்க சொன்னா இவர் என்ன கேக்குறாரு? இப்ப ரொம்ப முக்கியம். அவ கிளம்பிட்டு இருக்கா, வரேன்னு சொன்னா. சரிடா. என்னங்க கேளுங்க. ஏ இருடி, பொறுமையா தானே கேட்க முடியும். என்னாச்சு? அண்ணே சாரிண்ணே, லேட் ஆயிடுச்சானே. தோ வந்துட்டேன். ஓகேவா? மா, லேட்டெல்லாம் ஆகலமா, கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க. ஓகேண்ணா. இதுக்கு ரெண்டும் என்ன மேட்சிங்கா போட்டிருக்குங்க? என்னமோ சரியில்லையே. டே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்ன சொல்லுங்க. இல்லடா, வேதா தான் இத பத்தி உன்கிட்ட பேச சொன்னா. இப்ப அது அவசியம் சொல்லணுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லடா, உனக்கும் வயசாகுதுல. எது, எனக்கு வயசாயிடுச்சா? டே டே டே, வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரலடா. உனக்கும் கல்யாணம் பண்ற பக்குவமான வயசு வந்துருச்சுல. அதுவும் இல்லாம வேலை இல்லாம இத்தனை நாள் இருந்த. அதான் இப்ப ஆட்டோ எல்லாம் ஓட்டுறியே. ஆட்டோ ஓட்டிட்டு எப்படியும் படிக்கவும் செய்வ, போலீஸ் வேலையும் கிடைச்சிரும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்துக்கு இப்ப இருந்தே பொண்ணு பாக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆதிக்கு கல்யாணமா? சூப்பர் சூப்பர் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. ஆமாமா, அதான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா, இல்லனா இவன் மனசுல ஏதாவது பொண்ணு இருக்கான்னு கேட்கலாமேனு தான் பேசலான்னு இருக்கோம். இல்ல இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்ன அவசரமா? என்ன தம்பி இது நல்லா இருக்கே. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணாம என்ன அவசரம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, போலீஸ் வேலை கிடைக்கட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ தம்பி, போலீஸ் வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப பொண்ணு பார்க்கலாமான்னு தான் கேட்டோம். இன்னும் பொண்ணு பார்த்து அது ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு 2 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ள உங்களுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிரும்ல. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு தான் உங்க அண்ணன் கேக்குறாரு. இல்ல, அது டே, பொண்ணு பாக்குறதுனா நாங்க தான் பாக்கணும்னு இல்ல. நீ ஏதாவது பார்த்து வச்சிருந்தா கூட சொல்லுடா. ஐயோ அதெல்லாம் கிடையாதுனே. ஆதியையும் யாரும் லவ் பண்ணல, ஆதியும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல. எனக்கு தெரியும் ஆதிய பத்தி. அப்படிதானே மச்சான்? ஆமா. டே, அப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா? இல்ல, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். தம்பி இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ப்ளீஸ், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே. சரிடா, நீ என்னன்னு யோசிச்சுட்டே சொல்லு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பொறுமையா சொல்லுடா, ஒன்னும் அவசரம் இல்ல. அம்மா கிட்டயும் இத பத்தி பேசுறேன். சரி வாங்க, பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போலாம். நிம்மதி மச்சான் என்னடா? இல்ல, இப்ப அவங்க பேசினதை வச்சு நீ என்ன நினைக்கிற? இது அண்ணன் உனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதா? சூப்பர்டா. அண்ணன் சொல்ற மாதிரி உனக்கு ஏஜும் வந்துருச்சு. நீ இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போலீஸும் ஆயிடுவ. இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங்? நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இதே மாதிரி எப்பவும் என் கூட பேசிட்டே தான் இருக்கணும். இது நம்ம முன்னாடியே பேசின விஷயம் தான், மறந்துட மாட்டல? அததான் நானும் சொல்றேன். நீ எப்போதும் என் கூட பேசணும். அப்புறம் எப்போதும் நான் எங்க கூப்பிட்டாலும் வரணும். உன் பொண்டாட்டி கிட்ட என்ன விட்டு கொடுக்க கூடாது மச்சான். அப்புறம் வேற என்ன? உங்களோட பிரைவசில நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியாது. டெய்லி ஃபோன் பண்ணுவேன், அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பாத்துருவேன். அதுக்கு ஓகே சொல்லு. மத்தபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இரு. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், உங்க குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். என்னது? ஆமா, உனக்கு நான் ஃப்ரெண்டு. அப்ப உன் குழந்தை என்ன அத்தைன்னு கூப்பிடுவான். அத்தை முறையில நான் தானே அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும். அதெல்லாம் நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். சூப்பரா வளர்த்துருவேன். அதையும் உன் வைஃப் கிட்ட சொல்லி வச்சிரு. பொண்ணு பாக்குறப்பவே இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிடு, ஓகேவா? சரிடா, சீக்கிரம் வா, பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போலாம். நீ போ, நான் வந்துடுறேன். நிம்மதி, நீ இப்பவும் என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குற. ஆனா நான் தான் உன்னை தப்பான பார்வையில பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னால அந்த பார்வையில இருந்து மீண்டு வர முடியலன்னு எனக்கு புரியல.
இது நம்ம நட்புக்கு நான் பண்ற துரோகம் நிம்மதி. நீ என் கூட இருந்தா நான் கண்டிப்பா உன்னை அப்படிதான் பாத்துக்கிட்டே இருப்பேன்னு தோணுது. இல்ல, இதுக்கு ஒரு முடிவுனா அது கண்டிப்பா நான் கல்யாணம் பண்றதுதான். நீயும் கிருஷ்ணன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றீங்க. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. எங்க வீட்லயும் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றேன். எனக்கு வேற வழி தெரியல. டடான் தோ வந்துட்டேல்ல. அடடடடடா சூப்பரா பிளான் செம்மையா ஃப்ளாப் ஆயிடுச்சுல. இது மட்டும் வேதாக்கு தெரிஞ்சது இன்னும் நல்லா மூக்கோடையும். அப்புறம் நம்ம ஆதி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறாரு. ஆதிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முத்துமொழி யோசிக்கிறாரு. ஆனா ஆதியோட வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு வேதா யோசிக்கிறா. நிம்மதிய பாக்குற பார்வை ஒரு காதல் பார்வையா இருக்கு. அந்த நட்புக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைச்சு ஆதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறாரு. அப்பா என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே. சரி, எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.